கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் ஏறின ஒரு மனமான பெண்ணை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு நாளுமே எங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் காலையில் எந்திரிக்கும் போது நம்மலாம் சாமி கும்பிட்டு தான் எந்திரிக்கணும். நேற்றை விட இன்றைக்கி என்ன கோரமாக இருக்கும், இன்றைக்கை விட நாளைக்கு என்ன கோரமாக இருக்கும். கிளாம்பாக்கத்தில் சென்னையினுடைய மையப்பகுதியில் ஒரு பெண்ணை ஆட்டோவில் ஒருத்தர் கடத்திட்டு போகிறான். அதை பார்த்த யாரோ ஒரு நபர், நல்ல ஒரு மனிதர், போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. சென்ட்ரல் சிட்டியில் இவ்வளவு போலீஸ் வச்சுருக்கிறீங்க, ரோந்து படை வச்சுருக்கிறீங்க, வண்டி வச்சுருக்கிறீங்க, டூ வீலர் வச்சுருக்கிறீங்க, பேட்ரோல் ஃபோர்ஸ் இருக்குது, பிங்க் வண்டி இருக்குது. உங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி பிடிக்கிறீங்கன்னா, இதை பார்த்து சேகர்பாபு, ரகுவதி போன்றவர்கள் வெக்கப்பட வேண்டும். இவங்களை இரும்பு கடம் கொண்டு அடக்குங்களே. முருக பக்தர்களை இரும்பு கடம் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களையே இரும்பு கடம் கொண்டு அடக்க மாட்டீங்க. கஞ்சா விற்கிறவனையே இரும்பு கடம் கொண்டு அடக்கும். இரும்பு கடம்ங்கிறது முருக பக்தர்கள் இந்துக்கள் மீது தான் இரும்பு கரம், மிச்சவங்க மேலே இரும்பு கரம் இல்லை. ஏன்னா மிச்சவங்க ஓட்டு அப்படி போட மாட்டாங்க இல்லைங்களா. இந்துக்கள் ஓட்டு அப்படி பிரித்து போடுவாங்க, என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்கலான்னு. அதனால் திருப்பரங்குன்றத்திலே நேற்று நடந்திருப்பது ஆரம்பம் மட்டும்தான். இது ஆரம்பம் தான். நேற்று அந்த எழுச்சி என்பது ஆரம்பம். வருகின்ற காலத்தில் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், பதிலடி புகட்டப்படும். நிச்சயமாக அவங்களுக்கு உருந்துக்குவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.